Again, this is 10th science, 13th lesson, structural organization of animals. First one, choose the correct answer. First one, in leech locomotion is performed by. லீச்சினுடைய இடப்பெயர்ச்சி எதன் மூலம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஏ அண்டு பி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஆன்டரியர் சக்கர் அண்டு போஸ்டரியர் சக்கர். ஆன்டரியர் சக்கர் மீன்ஸ் முன் ஒட்டுறிஞ்சி, போஸ்டரியர் சக்கர் மீன்ஸ் பின் ஒட்டுறிஞ்சி. நெக்ஸ்ட் ஒன், இந்த செக்மெண்ட்ஸ் ஆஃப் லீச் ஆர் நோன் அஸ். ஓகே, அட்டையினுடைய செக்மெண்ட்ஸ் வந்து எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னா மெட்டாமர்ஸ் அல்லது சோமைட்டுக்கள் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. இந்த செக்மெண்ட் ஆஃப் லீச் ஆர் நோன் அஸ் வந்து மெட்டாமர்ஸ் அல்லது சோமைட்டுக்கள் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. லீச்சினுடைய கண்டங்கள் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மெட்டாமர்ஸ் அல்லது சோமைட்டுக்கள். ஃபாரிஞ்சல் கேங்க்லின்ஸ் இன் லீச் இஸ் எ பார்ட் ஆஃப் வந்து நர்வஸ் சிஸ்டம். ஓகேவா, ஃபாரிஞ்சல்ஸ் அண்டு ஹேங்க்லின்ஸ் அப்படின்றது வந்து லீச்சினுடைய எந்த பார்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்குது. இந்த பிரெயின் ஆஃப் லீச் லை அபோவ் த. பிரெயினுடைய லீச்சினுடைய பிரெயின் வந்து எதுக்கு மேலே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபேரிங்ஸ், அதனுடைய தொண்டை பகுதிக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடி ஆஃப் லீச் ஹேஸ், ஓகே, லீச்சினுடைய பாடியில் வந்து எவ்வளோ செக்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 33 செக்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேமல்ஸ் ஆர் டேஷ் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேமல்ஸ் அப்படின்றது வந்து ஒன்றுது அப்படின்னா வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ், வெப்ப ரத்த வகை அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அனிமல்ஸ் விச் கிவ் பெர்த் டு யங் ஒன் ஆர், ஓகே, புதிய குட்டி ஈனக்கூடிய ஒரு உயிரினங்கள் வந்து எப்படி கால் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அனிமல்ஸ் வந்து குட்டி ஈனுச்சுன்னா அது எப்படி கால் பண்ணுவாங்க அப்படின்னா வீப்பரஸ் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுவாங்க.